கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே கலந்து வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கற்றுக் கொடுத்ததான இந்த மேலான கிருபைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து போன நாட்களில் நம்முடைய கூட இருந்து ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை ஆதரித்து பாதுகாத்து ஜீவன் சுகம் பலன் தந்து நம்மை வழிநடத்தின சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கே சகல கனம் துதி மகிமை செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். மே மாதம் 1 தேதியானது உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிற நாளாக இருக்கிறது. உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறதான இந்த நாளில் அந்த அடிப்படையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். கைகளின் பிரயாசம் என்பதுதான் உழைப்பு. ஆண்டவர் எல்லா மனிதர்களின் உழைப்பையும் கனப்படுத்துகிறார். ஒருவேளை பூமி சபிக்கப்பட்டது மனிதர்களுடைய பாவத்தின் நிமித்தம் தான். ஆனாலும் அதே பூமியில மனிதர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சங்கீதத்தில் நாம் வாசித்தோம். நம்முடைய வேலைக்குரிய வருமானம், நம்முடைய பிரயாசத்திற்குரிய நன்மை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை. இதை வாக்கு தத்தமாகவும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் தந்ததான ஒரு மேன்மையான ஆசீர்வாதமாகவும் நாம் இதை எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு பலரும் தங்களுடைய பிரயாசம் மற்றவர்கள் கைக்கு போகிறதை பார்க்கிறார்கள். மாதம் முழுவதும் பிரயாசப்பட்டு வியர்வை சிந்தி கடினமாய் வேலை செய்வார்கள். ஆனா மாதத்தின் முதல் நாள் வரும் பொழுது வட்டிக்காகவும் இஎம்ஐக்காகவும் இன்னும் பலவிதமான கடன் இப்படிப்பட்டதான காரியத்திற்காகவும் தங்கள் வருமானத்தை இழக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்களே அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் அனுபவிப்பதற்கு மிக பிரதானமான ஒரு போதனை, ஒரு படிப்பினை இருக்கு. ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து நாம் பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசத்திற்குரிய நன்மை நமக்கே வந்து கிடைக்கும். இன்று பல பேரும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதை விட்டுவிட்டு, கர்த்தரை முன்னிறுத்துவதை விட்டுவிட்டு, வேலையை முன்னிறுத்தி, வருமானத்தை முன்னிறுத்தி, பிழைப்பை முன்னிறுத்தி வாழ்வதனாலதான் அவங்களுடைய பிரயாசத்தின் பலன் அவங்களுக்கு கிடைக்காம வேற யார்கிட்டயோ போய் கிடைக்கும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டுமானால் முதலிடம் கர்த்தருக்கு கொடுங்கள். உங்களுடைய பிரயாசத்தின் பலனிலே முதல் பங்கை ஆண்டவருக்கு கொடுங்கள். அது என்ன செய்யும்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப முதலாவது கையின் பிரயாசத்தை நாமே அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். இரண்டாவது, ஆதியாகமம் 5:29 கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இங்க பூமியை ஆண்டவர் சபித்தார் என்பது உண்மை. கைகளின் பிரயாசத்திலே நோவா என்கிற மனிதன் ஆறுதலை கொடுப்பான் என்று சொல்லி நோவாவின் தகப்பனாகிய லாமேக்கு இவருக்கு இந்த பெயரை கொடுக்கிறார். பூமி சபிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்முடைய பிரயாசத்தில் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நோவா என்கிற ஒரு மனிதனை இந்த பூமியிலே பிறக்க செய்து சபிக்கப்பட்ட பூமியிலே லாமேக்கின் குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலை கொடுத்தது போல, கையின் பிரயாசத்திலே ஒரு நம்பிக்கையை, ஒரு மனநிறைவை கொடுத்தது போல, ஒருவேளை
இந்த உலகம் சபிக்கப்பட்டிருக்கலாம், உங்களை சுற்றிலும் உள்ளதான பலவிதமான சாபங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு உங்கள் பிரயாசத்திலே கர்த்தர் ஆறுதலை கட்டளையிடுவார். அதாவது நம்முடைய வேலைக்குரிய நம்முடைய பிரயாச பலன் நம்முடைய கைக்கு வரும்போது நமக்கு ஒரு மன ஆறுதல் உண்டாகும். கடந்த காலங்கள்ல எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஆனா என்னுடைய வேலை வருமானம் எல்லாம் கடனுக்கு போயிட்டு இருந்துச்சு, மருத்துவ செலவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்பொழுது என்னுடைய கையில இந்த நன்மை கிடைத்திருப்பது எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறது என்று நாம் சொல்லத்தக்கதாக இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கற்றுத் தருவார். கடந்த நாட்களில் முன் நாட்களில் நடந்தவைகளை நீங்கள் அதை பற்றி யோசித்து கர்த்தரிடத்திலே திரும்பினால் அவர் உங்களை உங்கள் கையின் பிரயாசத்திலே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய பிரயாசத்திற்குரிய நன்மை நமக்கு நிறைவாய் வந்து கிடைக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது வெறுப்பு வராது, சந்தோஷமும் ஆறுதலும் வரும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீரே. தேவனின் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று யாக்கோபு சொல்வதை இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். அதாவது யாக்கோபினுடைய கையின் பிரயாசத்தின் நிமித்தமாக யாக்கோபுக்கு கர்த்தர் அனுகூலம் செய்கிறார். லாபான் என்கிற மனிதன் வேற யாரும் கிடையாது, யாக்கோபினுடைய மாமனாடு தான். லாபானுடைய மகளை தான் யாக்கோபு விவாகம் செய்திருக்கிறார். யாக்கோபுடைய பிள்ளைகள் இந்த லாபானுடைய பேர பிள்ளைகள் தான். ஆனால் 10 முறை இவன் சம்பளத்தை மாற்றுகிறான், எத்தனை வஞ்சகமான காரியங்களை செய்கிறான். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபோடு இருந்து அவருடைய கையின் பிரயாசத்தை பார்த்து அவருக்கு அனுகூலம் செய்கிறார். அப்போ நம்முடைய கையின் பிரயாசத்தில் கர்த்தர் நமக்கு அனுகூலம் செய்வார். முதலாவது வசனம், கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படி செய்கிறவர். இரண்டாவது வசனம், கையின் பிரயாசத்தில் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற கர்த்தர். இப்பொழுது நான் வாசித்த இந்த மூன்றாவது வசனத்துல, லாபான் யாக்கோபுக்கு வர வேண்டிய நன்மையை தடை செய்து கொண்டே இருக்கிறான், ஆனாலும் யாக்கோபை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, யாக்கோபு 3 தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கிறவர். முற்பிதாவாகிய ஆபிரகாம், தன் தகப்பனாகிய ஈசாக்கு, இப்பொழுது யாக்கோபு, இப்படி 3 தலைமுறைகளாக சத்திய தேவனை அவர்கள் உண்மையாய் சேவித்ததன் காரணமாக ஒருவேளை அவனுடைய இனஜன பந்துக்கள் அவனுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடை செய்ய முயற்சித்த பொழுதும் கர்த்தர் லாபானை கடிந்து கொண்டு யாக்கோபின் கையின் பிரயாசத்தை அவருக்கு கிடைக்கும்படி கர்த்தர் அனுகூலம் செய்கிறார். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனும் உங்களுக்கு வரவேண்டிய நன்மையை தடை செய்ய முடியாது. நீங்கள் சேவிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டு உங்களுக்குரிய நன்மையை உங்களுக்கு அனுமதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாதத்தில் உங்கள் கையின் பிரயாசம் உங்களுக்கே வந்து சேரும்படி கர்த்தர் நிச்சயமாய் அனுமதிப்பார் என்பதை மன உறுதியோடு விசுவாசியுங்கள். ஏமாற்றங்களுக்கு, வீணான வஞ்சகங்களுக்கு, வீணான பொய்யான இழப்புகளுக்கு தேவன் தம்முடைய மக்களை காத்துக் கொள்ளுவார். அடுத்தது 4வது, பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அன்பானவர்களே, இந்த பிரயாசம் என்கிற வார்த்தை பரிசுத்த பைபிள்ல அதிகமாக இடம்பெற்றிருப்பது பிரசங்கி புஸ்தகத்துல தான். 22 முறை பிரயாசம் என்கிற வார்த்தை பிரசங்கின் புஸ்தகத்தில் வருகிறது. அதுல 20 முறை எந்த அடிப்படையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரயாசப்படுவது மாயை என்றுதான் இங்க சொல்லி இருக்கிறது. ஆனா 2 வசனங்களில் பிரயாசம்
கர்த்தரிடமிருந்து அதற்குரிய பிரதிபலன் கர்த்தரிடமிருந்து வருகிறது. பிரயாசத்தினுடைய பலன் நமக்கு வருவது கர்த்தருடைய அனுகிரகம் என்று எழுதியிருக்கிறது. அந்தபடி இந்த வசனத்துல பிரயாசத்தின் பலனை மனிதன் அனுபவிப்பது அது தேவனுடைய கரத்திலிருந்து தான் வருகிறது என்று நான் கண்டேன் என்று சாலமோன் சொல்லுகிறார். சாலமோனுக்கு அந்த தெளிவு இருந்தது. ஒருவேளை கையின் பிரயாசம் மாயை மாயை இவன் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டான். பிரயாசத்துக்குரிய பலன் எங்கிருந்து வருதுன்னா கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வேலை செய்யலாம், பாடுபடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், நேரம் செலவு பண்ண எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நமக்கு வருகிற நன்மை, நமக்கு வருகிறதான பலன் எங்கிருந்து வருதுன்னா கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யலாம், இல்ல சொந்த தொழிலா இருக்கலாம், அரசாங்க வேலையா இருக்கலாம், தனியார் கம்பெனி வேலையா இருக்கலாம், எதுவும் இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு வர நன்மை எங்க தெரியுமா வருது? கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1 வாட்சி. இப்ப நாம பிரயாசப்பட வேண்டியது, உழைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனா அதற்குரிய நன்மையை தருகிறவர் கர்த்தர். இந்த சிந்தை ஒவ்வொருவருக்கும் எல்லா காலமும் உண்டாக வேண்டும். ஆரம்ப காலத்துல, உழைப்பின் ஆரம்ப காலத்துல அப்படி நினைக்கிறவங்க கொஞ்ச காலம் ஆகும் பொழுது என்னுடைய கையின் திறமையினால நான் இதான் சாதிச்சுட்டேன், நான் உழைச்சேன், அதனால எனக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு, அந்த எண்ணம் வர வர அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வேற பக்கம் போயிடும். எல்லா காலமும் ஆண்டோடு தான் இந்த நன்மை எனக்கு அனுமதிக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவருடைய கரத்திலிருந்து தான் இந்த நன்மையை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அதை நாம் வெளிப்படையாய் சொல்ல வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். 5வது ஆசீர்வாதம் ஏசாயா 62:8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தின் பலனாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள உயர்த்தின் மேலும் ஆணையிட்டார். நமக்கு வர நன்மையை வேற யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, நம்முடைய பிரயாசத்துக்குரிய நன்மையை வேற யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது என்று கர்த்தர் என்ன செய்யறாருன்னா இந்த வார்த்தையில் ஆணையிட்டு கொடுக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். சங்கீதம் 90 நாம் படிக்கிறோம், எங்களுடைய கையின் கிரியையை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும் என்று தேவனுடைய மனிதனாகிய மோசே ஜெபிப்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல அவருடைய புயத்தின் மேல் ஆணையிட்டார். நம்முடைய கையின் பிரயாசம் இன்னொருத்தருடைய கைக்கு போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய கரத்தின் மேல் வைத்து அதை உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களே, கடந்த காலங்களில் உங்களுடைய பிரயாசத்தின் பலன் வேற யார் கைக்கு போயிட்டு இருந்துச்சா? இந்த புதிய மாதத்துல கர்த்தர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, உங்களுடைய பிரயாசத்துடைய பலன் உங்க கைக்கே வரும். அதை ஆண்டவர் தம்முடைய கரத்தின் மேல் வைத்து ஆணையிடுகிறார். பாருங்க, கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும்னா ஆண்டவர் நமக்காய் கொடுத்த நன்மைகளின் பிரயாசத்தை உணர்ந்து இது கர்த்தருடைய கையிலிருந்து தான் வருது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் தருகிறதான பிரயாசத்தின் பலனானது கர்த்தருடைய கருத்தில் தான் வருகிறது. நம்முடைய கைக்கு அது வருது, இன்னொருத்தருடைய கைக்கு போகாதபடி கர்த்தர் தடை பண்ணுகிறார். இவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி 5வது மாதத்தில் இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. அந்த வார்த்தை நான் மீண்டும் சொல்லி இந்த தியானத்தை முடிக்கிறேன். முதலாவது, கையின் பிரயாசத்தை கர்த்தர் நமக்கே கட்டளையிடுகிறார். 2வது, கையின் பிரயாசத்தில் கர்த்தர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். 3வது, கையின் பிரயாசம் நம்மை விட்டு விலகி போகாதபடி அதற்கு தடையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். 4வது, இந்த கையின் பிரயாசத்தின் நன்மை
கர்த்தருடைய கருத்திலிருந்தான் வருகிறது. கடைசியாக என்ன செய்யறாருன்னா, அந்த நன்மை, அந்த பிரயாசத்தினுடைய பலன் நமக்கு வரும்படி கர்த்தர் தம்முடைய கரத்தின் மேல் வைத்து அவர் வாக்குத்தத்தம் அல்லது ஆணையிட்டு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த வார்த்தையால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.